எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பள்ளி ரகசியம் 79வது பிரவச்சனம். 79வது பிரவச்சனம் என்ன சொல்றாருன்னா, வாயில் கை இட்டேனோ எம்பாரை போலே. வாயில் கை இட்டேனோ எம்பாரை போலேன்னா அத ஒரு எம்பாரோட கதை இது. இது நம்ம சாதாரண சுகங்கள்லயே ஆச்சாரிய சுகம் ரொம்ப வித்தியாசமானது. மற்ற சுகங்களையெல்லாம் விட்ட மிக உயர்ந்தது ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிற சுகம். அந்த மாதிரி சுகத்தை வெம்பார் அடைஞ்சிருக்கார். வெம்பார்ன்றது அவர் பேர், ஆக்சுவல் பேர் கோவிந்தன் பேர். அவருக்கு இந்த கோவிந்தன் யாருன்னா ராமானுஜருடைய ஒண்ணு விட்ட தம்பி. இப்ப சொன்னாலே வாயில் கையிட்டேன்னா எம்பாரை போலேன்னு, இதுக்கு சாட்சியா ராமானுஜர் தான். ராமானுஜர்கிட்டே அதை சொல்றா அந்த விஷயத்த. இப்போ வாயில் கையிட்டேனோ எம்பாரை போலேன்னு ராமானுஜர்கிட்டே அதை சொல்றா. ராமானுஜர் அப்படியே மனசு பூரிச்சு போய் கேட்டுக்கிறாரு. இதை ராமானுஜர் எப்ப நடந்ததுன்னா திருமலையில் நடந்தது. திருப்பதி திருமலையில மேல இருக்கும்போது நடந்தது. ராமானுஜர் அங்க இருந்தப்ப திருமலை நம்பிக்கு உதவி பண்ணுறதுக்காக கோவிந்தனை அனுப்பியிருந்தார். கோவிந்தன்ற எம்பாரை அங்க அனுப்பினார். திருமலைக்கு போய் திருமலை நம்பிகளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு. திருமலை நம்பிகளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு இவர். அதுக்கப்புறம் திருமலை நம்பிகள் அவர் அனுப்புறார். மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு போய் ராமானுஜரை பார்க்குறார். மறுபடியும் ராமானுஜர் திருப்பி அனுப்புறார். கோவிந்தங்கிட்டே இவர்கிட்டயே திருமலை நம்பிக்கிட்டே போடணும். திருமலை நம்பிக்கிட்ட வரார், அது வேற. அதுக்கப்புறம் இவர் கொஞ்ச நாள் போய் சைவத்துல இருந்து காளஹஸ்தியில பூஜை பண்ணியிருந்தார். காளஹஸ்தியில கொஞ்ச நாள் இவர் உபவாசம் பண்ணி அந்த பெருமாளுக்கு ஈஸ்வரனுக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டார். சிவச கைங்கரியமும் பண்ணியிருக்கார் இவர். அதுக்கப்புறம் ராமானுஜர் கூப்பிட்டுக்கிறார் இவர். அவருடைய பெருமை என்ன தெரிஞ்சுட்டு கூப்பிடுறார். சாதாரணமா திருமலை நம்பிகள் அங்க போனது எதுக்குன்னா, திருப்பதிக்கு போனார் இல்லையா ராமானுஜர் திருமலைக்கு போனப்ப திருமலை நம்பிகள் கிட்ட சீடரானாராம். எதுக்குன்னா ராமாயணத்தை கத்துக்கிறதுக்கு. ராமாயணத்தை ராமானுஜருக்கு திருமலை நம்பிகள் தான் உபதேசம் பண்ணார். அதனாலதான் அவர் திருமலை நம்பிகளும் ஒரு ஆச்சாரியன். ராமானுஜருக்கு 5 ஆச்சாரியர்கள் அவரும் ஒருத்தர். இந்த மாதிரி நடந்தது. ராமாயணத்தை சாதாரணமா ஒரு வருஷம்லாம் கேட்குற மாதிரி சொல்ல மாட்டா. நவாகம்னு 9 நாள்ல ராமாயணத்தை இப்போ உபன்யாசம் முடிச்சிடுறா. அதுக்கு மேல கேட்கறதுக்கு பொறுமை இல்லை. யார் கேட்கறா உட்காந்து? அதெல்லாம் ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறா. அதனால 9 நாள்ல முடிச்சிடுறா ராமாயண கதையை. இப்ப அதுக்கு முன்னாடி அதிகமா அதை ரொம்ப பிரலாபிச்சு சொன்னவா லவகுசர்கள் தான். முதல்வர் ராமாயணத்தை உபன்யாசமா வெளி உலகத்துக்கு கொண்டு லவகுசர்கள் தான். அவளே 32 நாள் தான் சொன்னார். ஆனா இவர் 1 வருஷம் கத்துக்கிறார் திருமலை நம்பிக்கிட்ட ராமானுஜர். அந்த மாதிரி ராமானுஜரோட தம்பி இருக்கார் இல்லையா, ராமானுஜருக்கும் திருமலை நம்பி மாமா தான், அம்மாவோட தம்பி, தாய் மாமா. அதே மாதிரி தாய் மாமா கோவிந்தனுக்கும் அதே மாதிரி தான் தாய் மாமா தான் அவர். ஏன்னா இது ராமானுஜரோட ஒன்னோட தம்பி தானே அவர். அதனால கோவிந்தனுக்கும் அவர் தான் தாய் மாமா. ராமானுஜர் எம்பாருக்கும் மாமா திருமலை நம்பி. அதே நேரத்தில் அவர் ஆச்சாரியனாகவும் இருக்கார். ஆச்சாரியர் இருந்து ராமானுஜருக்கு உபதேசம் பண்றார். அவரை சிஷ்யனாக ஏற்றுட்டு திருமலை நம்பிகள் திருமலையில் கைங்கரியம் படத்துக்கு கூட வச்சிருந்தார் திருமலை நம்பிகள் கொஞ்ச நாள் எம்பார. இந்த மாதிரி அங்கே விந்தியமலையில ஒரு தரம் யாதவ பிரகாசர்னு ஒரு ஆச்சாரியர், அவரும் ஒரு ஆச்சாரியர், ராமானுஜருக்கு ஆச்சாரியர். அவர் என்ன பண்றார், ராமானுஜருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு ராமாயணத்தை அந்த தாயாருடைய தோற்றத்தை தாயாருடைய அந்த பெருமாளோட திருவடிகளை என்ன சொல்றார் இவர், பெண் குரங்கோட பின்பக்கம் மாதிரி இருந்ததுன்றார். பெண் குரங்கோட பின்பக்கம் சவந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சவந்திருந்ததுன்றார். யாதவ பிரகாசர் உதாரணம் சொல்றார். சொல்லும்போது ராமானுஜர் எழுந்து அது இந்த மாதிரி நீங்க சொல்லாதீங்கோ, இது ஒரு முறையில்லாத ஒரு உதாரணம், இந்த மாதிரி உதாரணங்களை கொடுக்காதீங்க, அதை விட மலர்ந்த தாமரை மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம், அது சரியா இருக்கும் அப்படின்னு. அப்பயே அவர் யாதவ பிரகாசர் மனசுல வச்சிருக்காரு, இவர் சரியில்லை, இவர் நம்மளை எதிர்த்துட்டே இருக்க, எதிர்த்து ஏதாவது சொல்லுவாருன்னு. அதே மாதிரி இவரும் எதிர்த்து நிறைய கேட்டுட்டே இருக்கார்.
கேட்டு இருந்தவொடனே இவரை எப்படியாலும் இருந்தா ஒரு மேல ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு உண்டாகி அசூசம் உண்டாகி ஒரு நேரத்தில் இவரை கொலை பண்ணுறதுக்கே ரெடி ஆகிட்டார். யாதவ பிரகாசர் ராமானுஜரை கொன்னுன்னு ஐடியா பண்ணி எல்லாரையும் காசிக்கு யாத்திரைக்கு கூட்டின்னு போகிறார். காசிக்கு யாத்திரை கூட்டின்னு போகும்போது காசி யாத்திரையில் போகும்போது அங்கே காசியில் தண்ணியில் மூழ்கடிச்சு கொண்டு விடலாம், கேட்டால் தண்ணி அடிச்சுன்னு போயிட்டுன்னு சொல்லிடலாம் அப்படின்ற ஐடியாவில் எல்லா பிளானும் பண்ணியிருப்பார். இது கோவிந்தனுக்கு தெரிஞ்சு போகிறது. கோவிந்தனும் கூடயே போயிருப்பார். கோவிந்தன் என்ன பண்ணுவார், இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு இதை ராமானுஜருக்கு விந்திய மலையில் எல்லாரும் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறா இல்லையா, அந்த நேரத்தில் மணலில் எழுதி காட்டுவார். நீ இங்கேருந்து தப்பிச்சு போயிடு, உன்னை கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு விந்திய மலையில் அந்த பாதி நாக்பூர் கிட்ட விந்திய மலை கிட்ட நாக்பூர் கிட்ட அந்த விந்திய மலைன்றது, அந்த நாக்பூர் கிட்ட அந்த விந்திய மலை மணலில் ரெஸ்ட் எடுக்கும்போது அவர் எழுதி காமிச்சார், உன்னை காசி கூட்டின்னு போகிறது நல்லதுக்கு இல்லை, உன்னை கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு கோவிந்தன் தான் இவருக்கு எழுதி காமிக்கிறார் ராமானுஜருக்கு. ராமானுஜர் என்ன பண்ணுறார், இது தெரிஞ்ச உடனே ராமானுஜர் அங்கேருந்து ராத்திரி தப்பிச்சுடுறார். தப்பிச்சு வர்றாரு. வரும்போது பெருமாள் கூட்டின்னு வந்து அவரை காஞ்சிபுரத்தில் விடுறாரு. அது ஒரு கதை, தனி கதை. பெருமாளை கூட்டின்னு வந்து காஞ்சிபுரத்தில் விடுறாரு. இன்றைக்கி சாலை கிணறு ஒரு இடம் இருக்குது பாருங்க, தண்ணி தாகமாக இருக்குது ராத்திரியில். தண்ணி தண்ணி எங்களுக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி கொண்டு வருவார். இவர் ராமானுஜர் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்த்தா இவாளை காணும். இவாளை ரெண்டு பேர் ஒரு தம்பதியாக வருவா, வேடுவ தம்பதியாக வந்து, நீ வா, எங்கே இங்கே காட்டில் வந்து சுற்றின்னு இருக்க, வா எங்கள் கூட வா, நான் உனக்கு வழி காட்டேன்னு கூட்டின்னு வருவார். கூட்டின்னு வரும்போது காஞ்சிபுரத்துக்கிட்ட கூட்டின்னு வந்துட்டு அவரை வந்து நீங்கள் அந்த பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அந்த கடத்தில் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, எங்களுக்கு தாகமாக இருக்குது, நாங்கள் சாப்பிடணுன்னுவார். இவர் தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு போவார். அதுக்குள்ளே காணும் அவரை. தண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்த்தா இவாளை காணும். காணுன்னொடனே அப்போ தான் பொழுது விடியும் போது அப்படி பார்த்தோம்னா காஞ்சிபுரம் கோபுரம் தெரியும். வரதராஜ பெருமாள் கோவில் சின்ன காஞ்சிபுரம் கோபுரம் தெரியும். கோபுரம் தெரிஞ்ச உடனே காஞ்சிபுரத்துக்கு போயிடுவார். இன்றைக்கும் சாலை கிணறுலேருந்து அங்கே ராமானுஜர் இவருக்கு சின்ன காஞ்சிபுரத்துக்கு ஜலம் போகிறது அபிஷேகத்துக்கு. பெருமாளுக்கு தெரிஞ்ச திருமஞ்சம்பரத்துக்கு சாலை கிணன்ற ஊர்லேருந்து போகிறது தண்ணி இன்னைக்கும் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த மாதிரி இவரை காப்பாற்றினவர் இந்திய மதத்தில் மணலில் ராமானுஜரை காப்பாற்றினவர் கோவிந்தன் தான். ஒரு தடவை இந்த மாதிரி திருமலையில் இருந்தப்போ இவர் என்ன ஆகுது, ஒரு பாம்பு சீர்றது இவர் கோவிந்தன் போகும்போது பாம்பு பார்த்தோடனே இவர் அதெல்லாம் இவருக்கு எதுவுமே கிடையாது, இவருக்கு எல்லாமே ராமானுஜர் தான். ராமானுஜர் இருக்காரு, அவர் பார்த்து பண்ணுற அந்த எண்ணம். பாம்பு சீர்றது, பாம்பு இவர் போகிற வழியில் நின்று சீர்றது. சீர்னவுடனே இவர் பாட்டுக்கு போகிறார். இவர் போயிட்டு பெருமாளுக்கு ஜலம் எடுத்துகிட்டு வரதுக்கு, கைங்கிறதுக்கு திருமலை நம்பிகளுக்கு உதவி பண்ணுறதுக்காக ஜலம் எடுத்துகிட்டு வரதுக்கு போயிட்டு ஆகாச கையில் ஜலம் எடுத்துகிட்டு வரார். வரும்போது பார்த்தா அப்பயும் அந்த பாம்பு இவரை வழி பார்த்து சீர்றது. சீர்ன உடனே இவர் பார்க்குறாரு என்னென்னு, மெதுவாக குடத்தை கீழே வச்சு அந்த பாம்பை மெதுவாக பார்க்குறாரு. என்னென்னு பார்த்த உடனே அந்த பாம்பு வாயை காட்டும். வாயை காட்டினா வாய்க்குள்ளே ஒரு முள் இருக்கும். அதை தெரிஞ்சு அந்த பாம்போட வாய்க்குள்ளே கையை விட்டு அந்த ராமானுஜர் மனசில் நினச்சிட்டு அந்த முள்ளை எடுத்துடுறாரு. எடுத்துன உடனே அந்த பாம்பு இவரை நிமிந்து பார்த்துட்டு இவருக்கு ஒரு சல்யூட் பண்ணிட்டு அவருடைய வணக்கத்தை தெரிவிச்சுட்டு போயிடுறது. இதை பார்த்துட்டு இருக்காரு ராமானுஜர். இவன் என்ன பண்ணா, இவன் வந்து குடத்தை வச்சுட்டு இது மாதிரி பண்ணானே, குடத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறான், பாம்பு கிட்ட ஐயோ பாம்பு வச்சே கடிச்சிட போகிறது. இவன் பாட்டு கிட்ட பாம்பை கண்டாலே ஓடுவா எல்லாரும். ஸோ பாம்பு கிட்ட பக்கத்தில் போய் நிற்கிறார். பக்கத்தில் போய் நின்றுட்டு அதனோட இதை பார்க்குறாரு. பாம்போட வாயை பார்த்து அது வாயிலேருந்து அந்த முள்ளை எடுக்கிறார். அதை பார்த்த உடனே கேட்குறாரு, ராமானுஜர் கேட்குறாரு, இது என்ன நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க, பாம்பு கிட்ட என்ன பேசினேன்னு. பாம்பு வாயில் முள் இருந்தது, அதை நான் எடுத்து விட்டேன் அப்படின்னு இவர் சொன்ன உடனே அதுக்கு வந்து அதை வந்து ராமானுஜர் வந்து ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறாரு. இதை வந்து அதை வந்து பூததயன்னுவா. பூததயன்றது பிராணிகள் மேலும் தயவு அந்த இறக்கம் கொள்றது. அந்த மாதிரி ராமானுஜர் வந்து அந்த மாதிரி எம்பாரா மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறார். அதே மாதிரி ராமானுஜருக்கு வந்து தனக்குள்ள பகவானை உணர்ந்தவர் ராமானுஜர் கோவிந்தன். அதனால அவருக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. எதுவாக இருந்தாலும் பெருமாள் அவன் பார்த்துக்கிறான்ற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி பண்ணுவார் எல்லாத்தையுமே. கோவிந்தனுக்கு என்ன பண்ணுறார், ராமானுஜர் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அவன் அம்மா சொல்கிறா கல்யாணம் பண்ணி வை, இவருக்கு இப்படியே சுற்றின்னு இருக்கான் அப்படின்னு. சரின்னு அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அவர் என்ன பண்ணுறார், ஒன்றுமே இல்லை, அந்த ஃபர்ஸ்ட் நைட்லாம் ஒன்றுமே பண்ணல, பேசாமல் இருக்கார் பொண்டாட்டிக்கிட்ட. அப்புறம் மறுநாள் வந்து அவன் அம்மா கேட்குறா, சொல்கிறார் நான் ராமானுஜரை பார்க்கணும் உடனேன்னு. ராமானுஜர் பார்த்தோன்னே ராமானுஜர் சொல்கிறார், இது மாதிரிலாம் பண்ணலாமா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்க, அந்த பொண்ணையை நீ தவிக்க விட்டு நீ இது மாதிரி பண்ணலாமான்னு கேட்குறாரு.
இல்லை, எனக்கு எதை பார்த்தாலும் எனக்கு உங்கள் ஞாபகமும் பெருமா பகவான் தான் தெரியறது. அதனால பகவானா தோன்ற என் ஒய்ஃபை வந்து நான் வந்து அவட்ட தொட்டு அவளை தப்பா நடத்துறதுக்கு எனக்கு தாம்பத்தியம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல, என்னால் முடியலன்னு. உடனே இவரோட மனசு புரிஞ்சு போகிறது ராமானுஜருக்கு. அவள் அம்மாவை கூப்பிட்டு பேசுகிறார், அந்த பொண்ணையும் கூப்பிட்டு பேசுகிறார். பேசின உடனே பேசிட்டு அந்த பொண்ணு சொல்லிடுது, ஆமாம் இவர் வந்து அம்மா என்னை வந்து தெய்வமாக பார்க்குறாரு, அது எனக்கு சரியாக வராது அப்படின்னு விடுறது. பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறார், இவருக்கு ராமானுஜர் வந்து இவருக்கு துறவரம் கொடுத்துறாரு. இவருக்கு துறவு கொடுத்துட்டு இவரை சன்னியாசி ஆக்கிட்டு இவருக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துறாரு. அவ அம்மாவும் சரின்ட்டு ஒத்துக்கிறா, அவரோட ஒய்ஃபும் ஒத்துக்கிறாங்க. அதை உடனே எனக்கு வந்து உங்கள் பேரை வச்சு நீங்கள் எனக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு ராமானுஜர் சொல்கிறார், நான் அந்த 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 இது பார்த்தும்போது பேர் ஒன்று கொடுப்பான், அந்த பேரை எனக்கு உங்கள் பேரை வைங்க, அந்த பேரை என்ன பேர் வைக்கணும்னு கேட்பார் இவர்கிட்ட. உங்கள் பேரை வைங்கன்னு. ராமானுஜர் எம்பெருமானார் ராமானுஜர்னு பேர் வைப்பார். இவர் எம்பெருமானார் அப்படின்னு பேர் வைப்பார். அவருக்கு எம்பெருமானார்ன்றது பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசு வேண்டான்னு உடனே எம்பார்னு பேர் வச்சுடுவார். அதுதான் இன்னைக்கு அவர் எம்பார் சுவாமிகள்னு சொல்கிறாலே, அதுதான் அந்த கோவிந்தன் தான் எம்பார் சுவாமிகள். இன்னைக்கு அவர் பேர்ல ஒரு மடமே இருக்கு, ஸ்ரீபெரும்புதூர்ல அவர் பேர்ல ஒரு மடமே இருக்கு. அது எம்பெருமானார் வந்து கோவிந்தன் வந்து எம்பான்றது அந்த மாதிரி பேரை கொடுத்துறார். ஒரு நாள் ராமானுஜர் வந்து என்ன பண்றாரு, எம்பாரோட பெருமையெல்லாம் சொல்றார். எம்பாரோட பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்கார். எம்பாரோட பெருமையை ராமானுஜர் சொல்லியிருக்கார். அதை கேட்டு இவர் வந்து எம்பார் எதிர உட்காந்துட்டு அதை பார்த்து குஷியை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கார். இதை பார்த்த உடனே ராமானுஜருக்கே ஒரு அசூசி ஆயிடுது. எம்பாரோட பெருமையை நம்ம சொல்கிறோம், இதை கேட்டு என்ன இது மாதிரிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லணும் இல்லையா? என்ன இது மாதிரிலாம் சொல்லாதீங்க, நான் அதுக்கெல்லாம் அது இல்லை, நான் உங்களுக்கு சிஷியன் அடியன் உங்களோட சிஷியன்னு சொல்லணும் இல்லையா? அதை சொல்லாத இவன் சிரிச்சுட்டு மொய்ச்சியாக கேட்டுருக்கானேட்டு, நான் இது மாதிரி சொல்லும்போது நீ மாதிரி சிரிச்சுட்டு இருக்கியே கேட்டுட்டு இருக்கியே தப்பு இல்லையான்னு கேட்குறாரு. கேட்கும்போது அவர் சொல்லுவார், எம்பார் சொல்லுவார், நான் எங்கே என் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நீங்கள் தானே, உங்களை பற்றி பெருமையாக யாராவது சொன்னாலும் எனக்கு அது சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோதான். அதுதான் நான் உங்களை நினைச்சு தான் என்னை சந்தோஷப்பட்டேன் மனசுல அப்படின்றார். இதை கேட்டு ராமானுஜருக்கே ரொம்ப ரொம்ப பெருமையாயிடுது. இப்படி கூட ஒரு சிஷியன் இருப்பானா அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், நான் வந்து இருந்தேன், நான் கூட இருந்தேன், எனக்கு வந்து என்னோட ஆச்சாரியர்களை இது மாதிரி மனசுக்குள்ள வச்சு பூஜிக்க தெரியலையே, என்னோட ஆச்சாரியர்களை நான் வழிபாடு பண்ணேன், எல்லாம் பண்ணேன், இருந்தால் கூட இப்போ நீங்கள் சொல்கிற பற்றியா நீங்கள் தான் என் மனசுக்குள்ள இருக்க, உங்களை தான் எல்லாரும் சொல்கிறாங்க, அது மாதிரி எனக்கு சொல்ல தெரியலையே, என்னால் எனக்கு அது வராத போயிடுது, தெரியாத போயிடுது, அந்த மாதிரி கலையெல்லாம் எனக்கு இல்லையே, அது உனக்கு தான் இருக்குது, அந்த இது எனக்கு வேணும், என்னை ஆற அணைச்சிக்கோ அப்படின்றார். கல்யாணம் என்னை வந்து உன்னோட உடம்போட என்னை சேர்த்து என்னை அணைச்சிக்கோ, உன்னோட அந்த பக்குவம் எனக்கு வரட்டும் அப்படின்னு ராமானுஜர் சொல்கிறார் எம்பார்கிட்ட. எம்பார் அது மாதிரி ராமானுஜரை கட்டி தழுவிக்கிறார். அது மாதிரி ராமானுஜரோட எம்பாரை வந்து பெரியவராக நினைக்கிறார் ராமானுஜர். அது மாதிரி அவருக்கு ஒரு எம்பார் ஒரு மடத்தையே உருவாக்கி கொடுக்குறார். பூரியில் எம்பாருக்கு தனியாக ஒரு மடமே உருவாக்கி கொடுத்து, அதுலேருந்து நீ வந்து நம்ம இந்த வைஷ்ணவத்தை பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் ராமானுஜர். ராமானுஜர் கடைசியில் எம்பாருக்கு ஒரு மடமே தனியாக உருவாக்கி கொடுக்குறார். ஆனால் எம்பார் என்ன பண்ணுறார், அந்த இடத்துல இருந்துட்டு அந்த அந்த மடத்தில் நின்றுட்டு அந்த மடத்தை உருவாக்கி கொடுக்குறார். அந்த மடத்தை இன்னைக்கும் கூட எம்ஆர் மடம்னு வாங்க, எம்பார்னு அவளுக்கு வராது, அதனால எம்ஆர் மடம்னு வா. அந்த கோவிலுக்கு நேராக எதிர்க்கையாக இருக்குது, இன்றைக்கும் இருக்குது அந்த மடம் பூரியில், எம்ஆர் மடம்னு இருக்குது. அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு தடவை குழந்தை ஒரு 2 கூரத்தாழ்வாருக்கு 2 ரெட்டை குழந்தைகள் பிறக்கிறது. அது வந்து கூரத்தாழ்வார் ஆண்டாள் 2 பேருக்கும். கூரத்தாழ்வாரோட ஒய்ஃப் பேர் ஆண்டாள்னு பேர். கூரத்தாழ்வார் ஆண்டாளுக்கு 2 குழந்தை பிறக்கிறது, ரெட்டை குழந்தை பிறக்கிறது. ரெட்டை குழந்தை பிறந்தோடனே அதை பார்க்கறதுக்கு ராமானுஜர் போகிறார். ராமானுஜர் கூட கோவிந்தனும் போகிறார், இந்த எம்பாரும் போகிறார். எம்பார் போகும்போது எம்பார் அதாவது அவர் வந்து 3 இவர் 3 விரலும் மடக்கினா 3 கட்டளை இட்டு போயிருப்பார். ஆள வந்தார் பணமாக இருக்கும்போது ராமானுஜர் சொல்ல ஒவ்வொரு விரலாக முடியும், அது 3 என்னன்றது தெரியாது, என்ன எதுக்கு 3 விரல் இருக்குன்னு பார்ப்பார். அப்போ ராமானுஜர் ஞானத்தால் உணர்ந்து அதை சொல்லுவார். ஒன்று ஸ்ரீபாஷ்யத்துக்கு உரை எழுதணும்னு சொல்கிறார், எம்பார்னவுடனே ஒரு விரல் மடங்கும். அடுத்தது அந்த ஆச்சாரியனுடைய பேரை வச்சு 2 பேரை உருவாக்கி எனக்கு அப்புறம் பின்னாடி அவளை இந்த மடத்துக்கு
நிர்வாகியாக மாற்றணும், இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நிர்வாகியாக மாற்றணும்னு சொல்லுவார். அதை கேட்டவுடனே இன்னொரு விரல் மடங்கும். அதுக்கு அடுத்தது 3வது விரல் வந்து இந்த ஸ்ரீரங்கம் கோயிலை கடைசி வரைக்கும் அவர் நிர்வகிக்கணும், நிர்வாகி ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படின்வார். அதை சொன்ன உடனே 3வது விரலும் மடங்கும். இந்த 3 விரலும் மடங்கின உடனே அதுலேருந்து அதில் உண்டாயிடுறது. அந்த 2 பேர் பேரை வச்சு காப்பாற்றுறாரு இல்லையா. ஒன்று ஸ்ரீபாஷ்யத்துக்கு போய் காஷ்மீரில் ராஜா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்துட்டார், ஸ்ரீபாஷ்யத்துக்கு உரை எழுதிட்டார், ஒன்று முடிஞ்சிடுது. 2வது வந்து கோயிலை நிர்வாகம் பண்ணுறது, அதை வந்து இவர் பெரிய இவர்கிட்டருந்து திருவனந்தபுரத்துலேருந்து அந்த இதை வாங்கி அந்த கோயிலை நிர்வாகம் பண்ண 2 முடிஞ்சிடுது. 3வது இவருக்கு கல்யாணம் ஆகலை. ராமானுஜருக்கு வந்து கல்யாணம் ஆகிடுது, தங்கம்மாள்னு அவரோட ஒய்ஃபு. அவளை விட்டு வந்துடுறாரு. அவள் வந்து சரியா இல்லை, தஞ்சம்மாள்னு பேர். அவள் வந்து சரியா இல்லை, அவள் வந்து அடியார்களை மதிக்க மாட்டேங்கிறான்ட்டு அவளை விட்டு வந்துடுறார். திருக்கச்சி நம்பி ஒரு தடவை வந்தப்போ அவர் என்ன பண்ண, அவன் திருக்கச்சி நம்பிகள் ராமானுஜருக்கு ஆச்சாரியன், அவரை ஏற்றுக்கிறார். அவரை ஒரு நாள் ஆற்றுக்கு சாப்பிட கூப்பிட்டு உச்சிஷ்டம், அவரோட உச்சிஷ்டத்தை சாப்பிடணுன்னு. உச்சிஷ்டம்னா அவர் சாப்பிட்ட அந்த இலையை மிச்சம் இருக்கு இல்லையா, அது அந்த உச்சிஷ்டத்தை சுவீகரிக்கிறது வந்து அந்த காலத்தில் அது ஒரு பழக்கம். அது இன்றைக்கும் உண்டு. இன்றைக்கி ராமானுஜர் வந்து உச்சிஷ்டத்தை சேர்த்துக்கிறதுன்றது உண்டு. இன்றைக்கி ஆச்சாரியனோட உச்சிஷ்டம் நம்ம இப்போ ஆச்சாரியனோட மடத்துக்கெல்லாம் போனேன்னா சாப்பிட போகும்போது அவரோட உச்சிஷ்டம் கொஞ்சம் சேர்ப்பாரு, அந்த மாதிரி உண்டு. அது மாதிரி அது அந்த இதை பண்ணுறார். அந்த மாதிரி உச்சிஷ்டத்தை சாப்பிடணுன்ட்டு திருக்கச்சி நம்பி வர சொல்லுவார். திருக்கச்சி நம்பி வரும்போது, திருக்கச்சி நம்பி ஆக்சுவலாக என்னென்னா அவர் வந்து வாணிக குலத்தை சேர்ந்தவர். வணிக குலத்தை சேர்ந்தவர் வந்து நம்ம வந்து அவர் இது பண்ணுறான்ட்டு அவர் தஞ்சம்மா என்ன பண்ணுவா, இவரை கூப்பிட்டுப்பார். அவர் வரலன்னு அவரை தேடி ஒரு கோயிலுக்கு போயிருப்பார். கோயிலுக்கு போயிருக்க நேரத்தில் அந்த திருக்கச்சி நம்பி வந்துடுவார் ஆற்றுக்கு, ராமாஜி ஆற்றுக்கு வந்துடுவார். வந்தவுடனே அந்த தஞ்சம்மா என்ன பண்ணுவா, அவரை வாசல்லையே திண்ணையில் உட்கார வச்சு சாதம் போட்டு அவர் போன உடனே திண்ணையெல்லாம் அனுப்பி விட்டுருப்பான். இதை வந்து ராமானுஜர் பார்ப்பார். அந்த இலையெல்லாம் எடுத்து போய் போட்டிருப்பான் வெளியில். ராமானுஜர் வந்து நான் திருக்கச்சி நம்பி வர சொன்னதே அவரோட உச்சிஷ்டத்தை சுவீகரிக்கிறதுக்கு தான். நீ என்ன பண்ணனா இது மாதிரி சொன்ன உடனே அந்த இடத்துல திண்ணையெல்லாம் அனுப்பி விட்டுருப்பார் பாருங்க. அது இவருக்கு ராமானுஜருக்கு பொறுக்காது. இந்த மாதிரியெல்லாம் அவமானப்படுத்திட்டாலே, நம்ம ஆச்சாரியனே இது மாதிரி பண்ணிட்டாலேன்ட்டு வந்தியிலேருந்து சன்னியாசம் வாங்கிட்டு அவர் அவளை வாத்துக்கு அனுப்பிச்சிடுறார் தஞ்சம்மாளை. இவர் மட்டும்தான் வந்திருக்கார். அப்போ அந்த மாதிரி இருந்தப்ப அந்த மாதிரி தஞ்சம்மாளை அனுப்பிச்சிடுறார். அந்த மாதிரி திருக்கச்சி நம்பிக்கை அப்போ என்ன பண்ணுறார், நிர்வாகம் பண்ணுறதுக்கு 2 பேரை சொன்னேன் இல்லையா, நிர்வாகம் பண்ணுறதுக்கு 2 பேர் வேணும்னு, 2 பேரை வைக்கணும்னு. அது கூட அது கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை. ராமானுஜர் குழந்தை இல்லாமல் தான் இருக்கார். அதுதான் சொல்ல வந்தேன். ராமானுஜர் குழந்தை இல்லாமல் தான் இருக்கார். இவர் எப்படி 2 பேரை உருவாக்குறது? கூடத்தாழ்வாருக்கு 2 குழந்தை பிறக்கிறது, ரெட்டை குழந்தைய பிறக்குது. ஒரு தரம் பிறக்கும்போது ரெட்டை குழந்தைய பிறக்குது. ரெட்டை குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தையில 1 பேர் வந்து பராசரர்னு அந்த ஆச்சாரியனோட பேர் வைக்கிறா. இன்னொரு பிள்ளை பேர் வியாசம் வைக்கிறா. 2 ரெட்டை குழந்தை. இதை கோவிந்தனை கூட்டு தான் பார்க்கறதுக்கு போகிறார். குழந்தை பிறந்தவுடனே கோவிந்தன் தான் அது தூக்கின்னு வர்றார். தூக்கின்னு வரும்போது இந்த பராசர பட்டருக்கு அவர் எல்லாம் அந்த வைஷ்ணவ மந்திரத்தையும் இந்த துவயம்ங்கிற அந்த மந்திரத்தையும் அவருக்கு உபதேசம் பண்ணுறார். உபதேசம் பண்ண உடனே ராமானுஜர் பார்த்துட்டு, இந்த குழந்தைகளுக்கு நீ தான் ஆச்சாரியனாக இருக்கணும், நீ தான் துவயம சொல்லி வெளியில் கொண்டு வந்து நீ தான் ஆச்சாரியனாக இருக்கணும்னு. இன்றைக்கும் கோவிந்தன் தான் எம்பார் சுவாமிகள் தான் பராசர பட்டரோட ஆச்சாரியன். அந்த பராசர பட்டரை பிற்காலத்தில் அவர் கொண்டு போய் ரங்கநாதர்கிட்ட கொண்டு போய் வச்சு பராசர பட்டரை வச்சு, இந்த குழந்தை தான் நாளைக்கு எனக்கு அடுத்து இந்த பீடத்தை அலங்கரிக்க போகிறது இந்த குழந்தை தான் அப்படின்றார். அந்த குழந்தைகள் பெருசாகிற வரைக்கும் அதுக்குள்ளே ராமானுஜர் பரம வச்சுவார். எம்பார் சுவாமிகள் கொஞ்ச நாள் அந்த படத்தை பாதுகாத்துட்டு அது அந்த பதவியை வந்து பராசரர் கொடுத்துருவார். பராசரர் அப்புறம் அதை நிர்வகிக்கிறார். இந்த மாதிரி அவர் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி ஒரு இவரை வந்து அவர் அந்த மாதிரி எம்பார் சுவாமிகள் வந்து அவ்வளவு ராமானுஜர் மேலே ரொம்ப ராமானுஜருக்காக உயிரியே விடுவார். அந்த மாதிரி வருது அவருக்கு. அவர் தான் அவரை மாதிரி நான் இருந்தேனான்னு கேட்குறா இவர், ராமானுஜர்கிட்டே கேட்குறா அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை. வாயில் கை இட்டேனோ எம்பாரை போலே, பாம்பை கூட தயமா இறக்கத்தோடு பார்த்து அது வாயில் கையை விட்டு புல் எடுத்து விட்டேனா, அதெல்லாம் என்னால் பண்ண முடியுதா? நான் ஏதோ சாதாரண ஒரு மோர் விற்கிற பொண்ணு, என்ன நீங்கள் இது மாதிரிலாம் சொல்கிறீங்களேன்னுவார். ராமானுஜர் தான் அதுக்கு சாட்சி. ராமானுஜர் தான் அதை பார்த்து சொன்னவர். ராமானுஜர்கிட்டே அவர் சொல்லுவார், அவர் ராமானுஜருக்கு தெரியாத. ராமானுஜர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீ சரி இன்னும் அடுத்தது சொல்லுன்னுவார். இன்னும் சொல்லுன்னுவார். அடுத்த பிரவச்சனத்தை சொல்லுவார். அதை நாளைக்கு கேட்போம். தேங்க்யூ.